மாவட்ட நிர்வாகத்தில் இந்த வளர்ச்சி திட்டங்களை வந்து வேகப்படுத்தணும் அப்படிங்கிறத கவனம் செலுத்திட்டு வரோம். குறிப்பாக வந்து பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகள் இங்கே சரி செய்யப்படணும். அவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை வேகப்படுத்துவது முதற்கொண்டு அனைத்து விஷயங்களையும் துரிதப்படுத்தணும்னு சொல்லிட்டு துறை அதிகாரிகளுக்கு போதுமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. காரைக்காலுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. ஸோ அதில் 1-2 அறிவிப்புகளை வந்து நம்மளுடைய பொதுமக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து நம்ம இப்போது ரீசெண்டாக முடிந்த அந்த பொதுத் தேர்வு 10-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அது வந்து கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்படுறது இடத்துலையுமே பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக வந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, சில இடங்களில் வந்து குழந்தைகளுடைய சில பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னுடைய மீட்டிங்கில் வந்து கல்வித்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொன்னாங்க. இருந்த போதிலும் காரைக்காலினுடைய கல்வி தேர்ச்சி விகிதம் வந்து மிகவும் குறைவாக இருப்பது வந்து வருத்தத்துக்குரியது. அது கல்வியினுடைய தரத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள்லாம் கலந்து பேசின பிறகு ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பு நாங்கள் பண்ணலாம்னு இருக்கோம். இந்த முன்னெடுப்பு என்னென்னா, ஒரு பக்கம் கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவர்களை அதிக அளவு ஊக்கப்படுத்துவதாக இருக்கட்டும், இது போன்ற முயற்சிகளை தொடர்ந்து பண்ண போகிறோம். இன் அடிஷன் டு தட் சில ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணலாம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு உந்துதலாக இருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். இந்த பரிச்சார்த்த ரீதியில் இந்த முயற்சி எடுக்கலாம். அது என்னென்னா, அது பேர் காரைக்கால் சூப்பர் 30 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது பிரகாரம் அறிவியல் பிரிவை சேர்ந்த மற்றும் கலை பிரிவை சேர்ந்த ஒரு 30 மாணவர்கள் 11ஆம் வகுப்பில் நன்கு தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை கண்டுபிடித்து ஒரு 30 பிள்ளைகளை செலக்டாக எடுத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு வகுப்பு பற்றி மாலை நேரங்களில் நடத்தணும். குறிப்பாக வந்து இந்த நீட், ஜேஇஇ போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் அவங்க சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் நம்ம குழந்தைகளும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளும் சேர்க்கணும் அப்படிங்கிற இந்த நோக்கத்தோட இந்த மாடல் ஸ்கூல், அதாவது சூப்பர் 30 காரை சூப்பர் 30 மாடல் ஸ்கூல் அப்படிங்கிறதுல நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். இந்த திட்டத்தில் 30 மாணாக்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கலையிலையும் சரி மற்றும் அறிவியல் 2 குலத்திலையும் வந்து அவங்களுக்கு தேவையான கூடுதல் வகுப்புகள் நடத்தப்பட்டு ஃபோக்கஸ்டு லேர்னிங் தேவை என்ன ஒரு தேர்வுக்கு முழுமையாக தயார்படுத்துவதற்கு தேவையான கூடுதலான வகுப்புகள் அவங்களுக்கு நடத்தப்பட்டு இந்த தேர்ச்சி அந்த தேர்வில் வெற்றி பெறணுன்ற நோக்கத்தோடு நடத்தப்படும். அது வந்து வர்ற வெள்ளிக்கிழமை அதாவது நாளையிலிருந்து அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்காக வந்து ஆல்ரெடி வந்து மாணாக்கர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இது வந்து முதல்ல வந்து 30 மாணவர்கள் பரிசார்த்த ரீதியில் பண்ணுறாங்க. எல்லா மாணவர்களும் பங்கேற்கலாம், எல்லா மாணவர்களுக்குரிய வாய்ப்பு தான். இருந்தபோது இதில் பங்கெடுக்கணும் என்றால் அவர்கள் என்னை விட்டு போன மாணவர்கள் யாருக்காச்சும் பங்கெடுக்கணும், நாங்களும் தரோம், ஜாயின் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டால் அவங்க நல்லா படிக்கணும். வரக்கூடிய ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த சூப்பர் 30 அடிஷனலாக இன்னொரு சூப்பர் 30 குரூப் வந்து கிரியேட் அப்படின்னு பிளான். ஸோ இதற்காக அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு குறிப்பாக இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரியல் போன்ற அந்த பாடம், அந்த கோர் சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய அந்த பாடங்கள், மேலும் ஆங்கிலம், தமிழ் இந்த மொழி பாடங்களுமே அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், சிறப்பு வகுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே போல் கலை பிரிவை சேர்ந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அவர்களுக்கு எத்தனையோ உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து இருக்கிறது. அது நம்ம மாணவ செல்வங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கான ஸ்பெஷல் வகுப்புகளை நடத்தி அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆசிரியர் நம்ம அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய சில ஆசிரியர் பெருமக்கள் தாமாகவே முன் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணி ரொட்டேஷன் பேசிஸில் பள்ளி முடிந்த பிறகு முதல்ல வந்து 3 நாட்கள் மட்டும் வாரத்தில் நடத்தலாம்னு இருக்கோம். அதாவது அது மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் பண்ணப்போம். தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடத்துகிறதுக்காக இந்த சூப்பர் 30 மூலமாக நம்ம என்ன எய்ம் பண்ணுறோம்னா, குறைந்தபட்சம் ஒரு 30 குழந்தைகளையாவது நீட் பாஸ் பண்ண வச்சு அந்த குழந்தைகளோட மருத்துவராங்க. அரசு பள்ளியில் ஏற்கனவே வந்து 10% விழுக்காடு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மீறி மெரிட்டில் நம்ம குழந்தைங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். இது மருத்துவம் மட்டுமல்ல, எத்தனையோ உயர்கல்வி படிப்புகள் நம்ம நாட்டில் அது குழந்தைங்களுக்கு தெரியாமல் அந்த உயர்கல்வியினுடைய வாய்ப்புகளையும் அவங்க ஆரம்பத்திலேருந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவர்கள் வந்து அந்த பாடங்களை அதிகமாக கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து இந்திய அறிவியல் கழகம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் உலகத்தில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகம். அதை பற்றி நம்ம மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே போல் கொல்கத்தா, திருவனந்தபுரம்
இது போன்ற முக்கியமான நகரங்களில் மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் இதிலெல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய குழந்தைகள் வந்து ஒரு அப்துல் கலாம் போன்ற ஒரு விஞ்ஞானிகளாக வர ஒரு வாய்ப்பு. ஸோ நம்ம குழந்தைகள் எந்த வகையிலுமே கல்வித்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் கிடையாது. அவர்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கல, அவங்களுக்கு வாய்ப்புகள் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த வாய்ப்புகள்லாம் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஸோ இது ரொட்டீனாக கிளாஸ் நடக்கும். இன் அடிஷன் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸுங்கெல்லாம் நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூடிங் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில தன்னார்வ அமைப்புகளுக்கு நாங்கள் தொடர்பு வச்சு அவர்கள் மூலமாக சில அடிஷனல் மெட்டீரியல்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். ஸோ ஓவர் டைம் ஒரு 6 மாத இடைவெளியில் 6 மாதத்தில் இந்த வகுப்புகள் வந்து சீராக போகும் பட்சத்தில் இந்த சூப்பர் 30 எங்களுடைய எய்ம் வந்து 30 அரசு பள்ளி மாணவர்கள் மிகச்சிறந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகணும். அதே போல் 30 கலைப்பிரிவை சேர்ந்த மாணவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நிறுவனங்களுக்கு அவங்க போய் உயர்கல்வி படிக்கிற நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது 30 அடுத்து 60 ஆகும் 90 ஆகுங்கிற நம்பிக்கை குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். ஏன் இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் எல்லாம் கிளாஸ் நடக்குது அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். இன்னும் அவங்க கொஞ்சம் வேகமாக படிப்பாங்க. ஸோ இது வந்து நாளையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடக்கும்.